தப்பா யோசிக்காதீங்க. படத்தை வந்து இன்னைக்கு காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு இப்போ 6 மணிக்கு முடிச்சிருக்காங்க. 11 மணி நேரத்தில் ஒரு படத்தை முடிக்க முடியும்னு இங்கே வந்து செஞ்சு காட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எல்லா சார்பிலையும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்குவோம். இதை உலகம் உள்ள கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இங்கே வருகை தந்துள்ள பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இன்டர்நெட் இனியவர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவரையும் தப்பா யோசிக்காதீங்க படக்குழுவினர் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒரு கன்னி முயற்சியா இவங்க இந்த சாதனையை நிகழ்த்தன்னு இறங்கியிருக்காங்க. 11 மணி நேரத்தில் 2 பாடல் காட்சியை எடுத்திருக்காங்கிறது சிறப்புக்குரியது. ஏன்னா இது வரைக்கும் எப்பயுமே டாக்கி போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் சாங்கை போய் தனியாக எடுத்துட்டு வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த யூனிட் வந்து 11 மணி நேரத்தில் ஃபுல் படமே எடுத்து அதில் 2 சாங்கோட எடுத்திருக்காங்கன்னா அது மிகப்பெரிய சாதனை. இது அந்த சாதனைக்காண்டி நான் மறுபடியும் பத்திரிகையாளர் சார்பில் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்தை அனில்குமார் தயாரிச்சிருக்கிறாரு. அனில்குமார் டைரக்ட் வந்து சுல்தான், அவர் திரைக்கதை வசனம் எழுதி நடிச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த படத்துல கதாநாயகனை ராஜா, கதாநாயகி ஜோதிஷா, கதாநாயகி எந்திரிச்சுன்னு சிரிச்சாலே கேட்டுருந்தீங்க, வணக்கம் போடல. இன்னொரு கதாநாயகி சுனிலா, குழந்தை நட்சத்திரம் மோனிகா. மற்றபடி இந்த படத்துல 46 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. 11 மணி நேரத்துல 46 ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு டைரக்டர் இயக்கி இருக்கிறாரு, தயாரிப்பாளர் தயாரிச்சிருக்காருன்னா இது மிகப்பெரிய சாதனை. அது அதனால அவருக்கு மறுபடியும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த சாதனைக்குரிய படத்தோட PRO செல்வரகு, AVM சரவணன் மாதிரி கை கட்டிட்டே நிக்கிறாரு அவரு. அப்புறம் இதுல வந்து முக்கிய கேரக்டர்ல இந்த புது யூனிட்டுக்கு கூட இருந்து ஆக்கமும் ஊக்கம் அளித்து ஒரு நாள் ஃபுல்லா இருந்து நடிச்சு கொடுத்திருக்காரு நம்ம சிசர் மனோகர். இந்த சாதனைக்குரிய படத்தை வந்து விரைவில் வெளியிடுறதுக்கு ப்ரொடியூசர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதற்கான அடுத்து டப்பிங் வேலைகள்லாம் இருக்கு. இது வந்து ஷூட்டிங் மட்டும் 11 மணி நேரத்தில் முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் RR அதாவது ரீ ரெக்கார்டிங் இருக்கு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை இருக்கு. அது வந்து அது ஒரு சாதனையா சீக்கிரம் முடிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த யூனிட்டுக்கு நம்ம எல்லா சார்பிலையும் பாராட்டி நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இந்த 11 மணி நேரத்தில் முடிக்கப்பட்ட படம் ஒரு உலக சாதனை புரியணுங்கிறத வலியுறுத்தி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் என்ற முறையிலும் தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர் யூனியன் தலைவர் என்ற முறையிலும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.